அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, புரட்டாசி மாதம் நாங்கள் சனிக்கிழமை சூப்பராக நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிந்தெல்லாம் போட்டாச்சு. என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், லெமன் சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், சாதம், ரசம், கொத்தரங்காய் வறுவல், வாழைக்காய் வறுவல், உளுந்த வடை, சுண்டல், வடை, பாயசம், அப்பளம் இதெல்லாம் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். நான் மட்டும் செய்யலை, பாப்பா எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தால். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் அப்பா வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் எனக்கு காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் இன்றைக்கி குடும்பமாக சேர்ந்து நாங்கள் சூப்பராக வந்து சமைச்சிருக்கோம். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணிம்மா கோலம் போட்டிங்களா? எத்தனை கோலம் பாப்பா போடுவீங்க? கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரே நாள்லே போட்டியா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. இதில் கலர் வேறு. நான் ஒரு கோலம் தானே உன்னை போட சொன்னேன். எல்லா கோலத்தையும் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரே நாள்லே போட்டுருவா போலக்கு. கோலம் சூப்பராக இருக்குடா. செம்மண் கட்டி போடுங்க. இதுக்கு எப்படி செம்மண் கட்டுவா? அந்த கோலத்துக்கு செம்மண் கட்டு. உட்கார் உட்காரு. பா பொட்டெல்லாம் வச்சிட்டிங்களா? பாப்பா வந்து பூவெல்லாம் போட்டுக்குவா. நீங்கள் பொட்டு மட்டும் வைங்க. இப்படி திரும்புங்க எல்லாரும். உங்கள் அப்பா எங்க? கீர்த்தி சொல்லுங்க. என்ன வேலை நடக்குது போலமா? ஆமாம், இன்னைக்கு சனிக்கிழமை சாமி கும்பிட்றோம்ல. ஆமாம், அதனால சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அரிசி ஊற வச்சிட்டேன். சரி, ஒன்று ஒன்றா டக்குன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். வேற என்ன? வேற என்ன செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா செய்யறத பாருங்க. சரியா? சரி சரி. இருந்தாலும் ஒரு பிளான் வச்சிருப்பல நீங்க. நான் செய்யறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். சரி, நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாப்பா குளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்களும் வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி வரேன். சீக்கிரம் வாங்க. போதுங்க ஒரு வெள்ளம். போதுங்க ஒரு வெள்ளம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உளுந்து வடைக்கு உளுந்து கலந்து வச்சுட்டு இருக்கேன். இனிப்படையே காரமா? ஆமா, போய் இனிப்பு போய் செய்வாங்களா? காரம் தான். ஏன்? காரம் தான் செய்வாங்க. சரி. வடை சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஏதாவது பண்ணாதீங்க. போதுமா? கொத்தரங்காய் இது பண்ணிட்டீங்களா? வெள்ளத்துல பூசிட்டு வருது. வெள்ளம் தான் தூசி இருக்குதான் செய்யும். கரும் சாக்கெல்லாம் வருது இல்லை. ஒரு வெள்ளத்துல இருக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையுமே வரும். மாங்காய் இப்போ ஊர்பட்ட ரேட் விற்கிது. எவ்வளோங்க மாங்காய்? கிலோ 100 ரூபா. அரை கிலோ வேணுங்களா? சீசன் அப்போ தான் விலை கம்மியாக இருக்குது. இப்போ சீசன் இல்லைல்ல. அரை கிலோ வேணுங்களா? ஆமாம். முந்திரி திராட்சை எடுத்து கொடுத்துருங்க. வாழைப்பழம்னா கொண்டு போய் எங்கள் சாமி கிட்ட வச்சுட்டு வந்துருங்க. சாம்பிராணி இது எல்லாமே. முந்திரி திராட்சை மட்டும் கொடுத்துருங்க. நான் வந்து என்ன செய்யட்டுமா கூட? நான் என்ன வந்து கூட செய்யட்டுமா? ஹெல்ப் பண்ணட்டுமா? சரி, தேவைப்படுமா சொல்லு வரேன். என்னடா பாப்பா? பூ கோக்குறீங்களா? அது பாப்பா அது ஒண்ணாவே சாமந்தி பூ தானே, அது அப்படியே வச்சுக்கலாம்டா. பாப்பா கொஞ்சம் தண்ணி. இந்த தட்டை எடுத்துக்கிட்டா? மெதுவா எடுங்கடா. அந்த தட்டு அதுல இது பண்ணக்கூடாது. சாம்பார் தட்டு எடுத்துக்கோ. இங்க வச்சிருங்க. இல்லைன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணிருங்க. அப்படி கீழே வச்சிருங்க. நான் கேட்கும் போது எடுத்தாங்க. மாலை கோக்கற யாரு நீ? ஆமாப்பா. மாந்தோரணமா? சரி, ஓகே. விளக்குக்கெல்லாம் போதுமா? பூவு அதான் சாமிக்கெல்லாம் தான் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி வைங்க விளக்குக்கெல்லாம். இரு வரேன். அப்புறமா வச்சுக்கோங்க. சரிம்மா. திருவி எண்ணெய் ஊற்றி தான் திருப்பி போடணும். என்ன? அது நல்லா அப்படி இப்படி ஒன்றா எடுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம். அங்கே இருக்கு பாருங்க. அங்கே ஒரு 4 இலை இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்து விடுங்க.
இவ்வளோதான் வந்துச்சா? சரி, நல்லா தண்ணி சுத்தமாக அடிச்சிட்டிங்களா? அவங்க வச்சுருங்க. அரைக்கிறீங்களா? நான் வந்து அரைக்கிட்டா? நீ அரைச்சிக்கோ, எங்களுக்கு பதம் தெரியாது. என்ன எல்லாம் கற்றுக்க வேண்டியதான். ஆமாம், நான் கம்ப்யூட்டர் கடைக்கு போனேன். கடை தான் வைக்கிறேன். லெமன் சாதம், ரசம் ஆயிடுச்சு, சாதம் ஆயிடுச்சு, சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு, கொத்தரங்காய் பொரியல் சொல்லு. ஆயிடுச்சு. எல்லாமே ஒண்ணுதான். ஆயிடுச்சுன்னா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கருவேப்பிலை, கடலை, கொஞ்சம் மஞ்சள் தூள். அவசர அவசரமா நம்ம வந்து உப்பு பார்க்காம செஞ்சாதான் சாமிக்கு வந்து அதுதான் டேஸ்டா இருக்கும். என்னைக்கு நம்ம வந்து செய்யணும். இறச்சி வந்து பெருங்காயம் அது பிரிக்கணுமா? பெருங்காயம் பிரிச்சாச்சுடா. அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுச்சு. கருவேப்பிலை இறக்க முடியும். கஜ கஜன்னு இருக்குது எல்லாம். அப்புறமே சுத்தம் பண்ணிக்கலாம். அப்புறமே சுத்தம் பண்ணிக்கலாம் சமைச்சு முடிச்சுட்டு. எலுமிச்சை பழம் புளிஞ்சிட்டா? இதே நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க. நான் எப்பயும் இப்படிதான் செய்வேன். நீ பார்த்தது இல்லையா? இல்லை, நான் அப்படி செய்வேன்னா எண்ணெய் ஊற்றி எலுமிச்சப்பழம் சாலாம் ஊற்றி அப்படியே சாதம் போட்டுருவேன். நீங்கள் தாளித்து கொட்டி செய்வீங்க. இப்படியே நம்ம செஞ்சோம்னா அந்த எலுமிச்சை பழத்தோட சத்து, முழு சத்து நமக்கு கிடைக்கும். கலரு இல்லை வரும். இப்போ தானே கிண்டுறேன். சரிங்கண்ணா. லைட்டாக ரொம்ப மஞ்சள் மஞ்சள்னு இருக்கக்கூடாது. ஏங்க இந்த இதை வச்சிடுறீங்களா? கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டேன்டா. சரிங்கம்மா. இதை மூடி வச்சிருங்க. இடம் காலியாகட்டும். அடுத்தது கொத்தரங்காய் பொரி. அதிகமா இந்த தேங்காய் மட்டும் அரைச்சி கொடுக்குறீங்களா? சரிங்கம்மா. இதோ பாருங்க அம்மா. வெங்காயம் வடைக்குடா. ஓ சரிங்கம்மா. உளுந்த வடை. இனிப்பிலையா? உளுந்தே களைஞ்சு கொடுத்தது அவருதான். ஒண்ணு வேணும்னு நக்கலா கேக்குறாரு. பருப்பு அது பாயசத்துக்கு. இனிப்பாமா? ஆமா, அப்பாவும் அப்படிதான் வந்து கேட்டாங்க. நீ அப்படியே கேக்குற. இனிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் செய்யுங்க. டைம் இல்லடா பாப்பா. இன்னொரு நாள் இனிப்பு செஞ்சு தரேன். சரிங்கம்மா. சரியா? அவ்வளவுதான். பசிக்குதா? இல்லைங்கம்மா. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பெருமாளுக்காக விரதம் இரு. சரிங்கம்மா. சரி, அவ்வளவுதான். ஆயிடுச்சு. கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வடை போட்டுட்டோம்னா முடிஞ்சிடும். சரிங்கம்மா. என்னடா உங்களுக்குலாம் அது எடுத்தும் போது சுடாதா? பழகிடுச்சுடா. அதுக்கு நீ அப்படிலாம் எடுத்துடாத. சூப்பரா இருக்கு. அவ்வளோதான். கொத்தரங்காய் வெந்துருச்சுன்னா கீழே சிந்தாம சரிடா. சரிங்கம்மா. ஓரளவு நைஸ் ஆயிடுச்சா? நல்லா பார்த்து தொட்டு பார்த்து. நைஸா இருக்கா? இல்ல, கொஞ்சம் குருணையா தான் இருக்கு. சரி, நான் கை போட்டுக்கலாமா? நீங்க பாருங்க. நைஸா தான்டா இருக்கு. இதுக்கு மேல இருக்கு. மேல இருக்கிறது திருப்பி போட்டு அரைச்சிக்கலாம். என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சமையல் என்னால செய்யவே முடியாதுங்க. எங்க வாங்க. இந்தடா. நல்லா காய் வெந்துச்சான்னு பாருங்க. இன்னைக்கு குடும்பமே நல்லா வெந்துச்சு. நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க. பாயசத்துக்கு வச்சிருக்கேன். என்னங்கம்மா? இது அடுத்தது இது வர சாதம். தயிர் சாதமும் ரெடி. பாயசத்துக்கு மட்டும் பாகு காய்ச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. வடை வச்சாச்சு. அதே தாளிப்பு. அதே நான் தாளிப்பு மறுபடியும் இதுக்கு சுண்டலுக்கு ரெடி. கொண்டு போய் அங்கே வச்சுருந்தீங்களா? சரி. பாயசம் சாதமும் வெந்துருச்சு.
ஆயிடுச்சு. சாதம் இன்னும் ஒரே ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். சரி. வடை அடிமா. இப்போ யாரு டீயா? வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கருப்பு உளுந்துல செஞ்ச வடை. அது என்ன இல்லை பொசு பொசுன்னு இருக்கு. பொசு பொசுன்னு இருக்கு. பொசு பொசுன்னு இருக்கு. ம். சூப்பராக இருக்கும் வடை. இது போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது பெருசாக போடுறேன். பெருசாக போட்டு தாக்கலாம். போடு, வேலை ஆகட்டும். சீக்கிரமாக வேலை முடியும். ஆளுக்கு ஒரு வடை. அவ்வளோதான். ஏன்னா வியாபாரத்துக்காக நான் பார்த்து போடுறதுக்கு. ஏன் வியாபாரத்துக்குன்னா? அதுதான் சைஸ் கரெக்டாக போடணும். வாழைக்காய் பொரியல். வாழைக்காவா? பொடி மாசா? அவளை கொஞ்சம் இதாக அதிகம் சொல்லிடி. அதுக்கு குட்டி குட்டியாக இருந்துட்டா. சரி, பொடி மாசு கணக்கு தான் விடு. பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. எப்படியோ ஒன்று வாழைக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதான் இருக்கணும். தேங்காய் விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் தானே. இதை போய் அறுத்துட்டு வரேன். அப்புறம்லாம் உடஞ்சு போகுது. சரி உடஞ்சு. ஏன் அதே மாதிரி இப்படி போகுது. சரி, நான் முழுசாக சாப்பிட போகிறோம். கரெக்டாக வச்சு நமக்கு பார்க்கலாம். அது இதாங்கன்னா டைம் ஆயிடுது வேற. அவசர அவசரமாக செய்கிறது. பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக செய்ய ஒன்றும் அவசரம் இல்லை. அவ்வளோதான். அதை நீ போட்டு அழுத்தும் போது உடஞ்சி. அது இப்படி ஆயிடுது. அவ்வளோதான் இருப்பா. மேல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாப்பா பாவம் காலையிலேருந்து டீ கூட குடிக்கல. விரதம் இருக்காங்க. விரதம் இருக்கிறா. சாப்பிடு. வாழைப்பழமாவது சரி சாமிக்கு வேணுனது இல்லாமல் தனியாக இருக்கு சாப்பிடு அப்படின்னா முடியாது அப்படின்ட்டு இருக்கிறா. அப்படியே மயக்க தள்ளுது. கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அம்மனி. நல்லதான் விரதம் ஒரு நேரம் இருக்கிறது பரவாயில்ல. நல்லதான். அதான் சாப்பிடுனா முடியாதுங்கிறா. வடை தான் நீங்கள் போடுங்களேன். வடை எனக்கா? நான் போட்டால் அவ்வளோதான். ஏன்? அதிர்ஷ்டம் மாதிரி பண்ணுவாங்க. ஏன் சோறு ஒன்று வடிக்க தெரியும், அவ்வளோதான். மீதியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. நீ களி கிண்டுவீங்க சூப்பரா. நிறைய பேர் வந்து ஒரு களி வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா களி வீடியோ போடணும். களி செய்யறது. அது ஒரு சிஸ்டர் தான் ப்ளீஸ் போட மாட்டீங்களா? பாப்பாவை ரெக்கமெண்டேஷன் பண்ண சொன்னாங்க. ஆமா, போட்டுக்கலாம். அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் டைம் ஆகுதுங்க. கரெக்டா அதெல்லாம் வந்து மாவிளக்கு. ஏங்க கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் மாவு போடுறீங்களா? இதுல சேப்பு வர்றதுதான் என்னதான் இது பண்ணாலும் அப்படியே உருகிட்டு போய்க்கும். அதுதான் வேலையே. ஆமா, அவ்வளவுதான். வந்துருச்சா? வந்துருச்சா வடிவம்னு? அவ்வளவுதான். வந்துருச்சா? அவ்வளோதான். நம்ம செய்யறதுதான்.
காலையில் காக்காய்க்கு எடுத்து வச்சேன். கொண்டு